காதலனின் தாயாரை கொன்றதாக ஷோப்னா மீது குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன்பு தனது காதலனின் தாயாரை கொன்றதாக ஒரு இந்திய பெண் தெலுக் இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 37 வயது ஷோப்னா என்ற அந்த பெண் மேஜிஸ்ட்ரேட் நைடாத்துல் அத்தீரா அஸ்மான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் தெலுக் இந்தான் தமான் இண்டா ஜெயா ஜாலான் தராத்தாய் ஜே 4/1 என்ற முகவரியில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் தனது காதலனின் தாயாரான 66 வயது சுமதி என்பவரை கொலை செய்ததாக ஷோப்னா மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் 12 பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் ஷோப்னா கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஷோப்னாக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கு அடையாளமாக அவர் தலையை அசைத்தார். இன்றைய விசாரணையில் ஷோப்னாவிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொலை குற்றச்சாட்டாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் இவ்வழக்கு இப்போ உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது. கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஷோப்னாவிற்கு எதிரான வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.